சின்ன லைட்டா சொதப்பிருச்சு. இந்த இந்த மேட்ச் மேட்ச் மட்டும் கொடுப்பாங்கன்னு கன் எடுத்து கில் எனக்கு தெரிஞ்சு 10 கில்லுக்கு மேல வந்துச்சுனாலே வேலனிக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கண்டிப்பா. ஜோன்ல ஜோனும் அதுக்கேத்த மாதிரி உழுகலையே. ஐயோ வாய்ப்பு இல்லையே இந்த மேட்ச். ஆமா. ஐயோ இப்படி போட்டு வச்சுட்டானே. அவுட் ஐயோ சவர்னி அவுட் ஆஃப் ஸ்கூலு ஈவென்ட் தனியா தூக்கி போட்டுருச்சு. எல்லாம் இந்த ஈவெண்ட் தான் இறங்குவாங்க, வேற எங்கேயும் போக மாட்டாங்க. ஆமா. சச்சோ போனு ஹேங் ஆக போகுது, கதற போகுது கைஸ். எல்லா போனும் தூக்கி அடிக்க போகுது கைஸ். வேலு அணி கூட பாருங்க, எங்க டீம் நம்பர் நம்ம சுட்டி குழந்தைகள் அணியும் உள்ள குதிக்குது. ஈஸ்வா இறங்கி கன் எடுக்கிறவங்களுக்கு தான் கைஸ் மேட்ச். யாரு கன் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கில்லு. டக்கு 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 இங்க டக்கு. கன்னு என்னதான் கில்லு என்னதான் இந்த ஆட்டம் ஆரம்பிக்க போதா இல்ல நாங்க டிஃபெண்ட் செய்ய போறோம்னு கடப்பார நீ நடுக்கு நடுக்குன்னு எல்லாத்தையும் கடப்பார மண்டமல்லே சொருகிட்டு வெளியே அனுப்புறாங்கன்னு தெரியலையே. பிளட்டி டீம் சாய் ப்ரோ மட்டும் தனியா அருமையான இறங்கிருக்காரு. இடம். சாய் ப்ரோ கோஸ்ட் ப்ரோ ஒண்ணா சூப்பர் இறங்கிருக்காங்க. சூப்பரான இடத்த பிடிச்சிருக்காங்க. கன் எடு கிடைச்சிச்சு. போடு முதுகுல வெட்டு. யாரு பிளட்டி 1 HP பிளட்டி போண்டா. போடு யூடி மாங்கானி அடி வாங்கிருச்சு. சாய் இறங்கின உடனே யானை எடுத்துட்டு வெளியே போறாரு. ஓகே ரவுண்ட் சுத்து இல்ல போறாரு. பிளாங்க் 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 ஃபிளாங்க் அடிச்சாரு. ஃபிளாங்க் அடிச்சு அந்த சைடு போய் கன் எடுக்க போறாரா இல்ல வெளில போறாரா? இல்ல கன்னு பிக்க பாரு. கன்னு பிக்கிற பாரு டைம் வரையும் கொஞ்சம் ஆட்டம் காட்டுறதுக்கு நிக்காம. ஓ வீட்ல போய் கன் எடுக்க போறாரு. சாய் ப்ரோ வெளிய போய் வீட்ல போய் கன் எடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். இல்லையே வீட்டையும் தாண்டி போறாப்ல. அவங்க 3 பேரை விட்டுட்டு இவர் கிளம்பிட்டாரு. வேற ஏதோ ஸ்ட்ராட்டஜி போறான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. गाइस கம் ஆன் गाइस. ஐயோ சர்வேல நீ பொளக்குதுங்க. 5 கில்லு. ஐயோ பால் டிப்பன. ஐயோ கத்தியால கத்தி குத்து சர்வேல. போடு 9 கில்லு. எம்பிடிஎஸ் மீண்டு வருகிறது गाइस. கடப்பாறை அணியை போட்டு தள்ள நாங்க எம்பிடிஎஸ் தான் இருக்கோன்றதுக்காண்டி கிருட்டுன்னு 9 கில் எடுத்து. சோபி ப்ரோ 5 கில், சாக்கோ 3 கில், கோட் 1 கில். மாஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ போடு விரியான கவர். ஐயோ 11 இன்னும் இந்த லாபில கிட்டத்தட்ட இத்தனை பேர் இருக்காங்க. 20 பேர் 25 பேருக்கு மேல இருக்காங்க. யாரு? எம்பிடிஎஸ் பாரு வெளுக்குது. ஐயோ எம்எஸ்ஓபி 7 கில். எம்எஸ்ஓபி ப்ரோ மாஸ் எனக்கு என்ன தெரியலையே. ஒரு மாதிரி கிர்காம ஆடிட்டு இருக்காங்க. ஐயோ 4 கில். ஐயோ எம்எஸ்ஓபி ப்ரோ காலையிலே வந்தாரு. காலையில இயர்லி லைவ் 8 கில் எம்பிடிஎஸ். ஐயோ மாமா மட்டகை மீண்டும் மட்டை செய்து கொண்டு இருக்கும் நம்மளுடைய மட்டகை. போடு ஆல்ரெடி 2 கில் விழுந்திருக்கு. திருப்பி கன்ஃபார்ம் பண்ணுவாரா பார்க்கலாம். எம்எஸ்ஓபி தனியா ஏறாரு. அங்க யாரு நோபில் இஸ் லைவ் வேற. அடடடா ஜெஃப்ரி இஸ் லைவ் போறாரு. அழுத்தி விட்டாரு. போடு டீம் 13 அங்க சர்வேல் 14 இங்க நோபில் இஸ் லைவ் தனி மேட்சா நாங்களும் கில் அடிப்போம் அப்படினு சொல்லிட்டு எம்பிடிஎஸ் போட்டு பொளந்துட்டு இருக்கா ஒரு பக்கத்துல. 15 வந்துருச்சு. 15 ஐயோ சாக்கோ கவர் ஃபயர். டீம் 23 மக்கள் அணியா பிரயோஜ் அணியா தெரியல யார் அடிச்சா அப்படி சொல்லிட்டு. இன்னும் கோஸ் ப்ரோ மட்டும் தான் இங்க இருக்காரு வேலு பிடிஎஸ்ல. ஐயோ வேலு மட்டும் தான் வேலு பிடிஎஸ்ல தன்னத்தனியாக இங்க ஆடிக்கொண்டே இருக்கிறோம். நம்மளுடைய கோஸ் ப்ரோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 10 கில் எம்பிடிஎஸ் சாரி எம்எஸ்ஓபி மட்டுமே. போடு டிபிடிஎஸ் ரெஸ்கார்ட தவிர எல்லாரும் கன்ஃபார்ம் பண்றாங்களே. ஆமா டிபிடிஎஸ் இருந்தாலும் 8 கில் டிபிடிஎஸ் பரவாயில்ல. எம்எல்ஜி போடு. ராண்ட்ரிக் வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டு மேல போறாரு. ஐயோ பேக்கப் கார் இல்லையா? அவ்வளவுதான் காலி. 2 பேருமே காலி. வெளியேறியது. 15 கில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ரிஃப்ளெக்ஸ் வேலைக்கு ஆகுமா? கோஸ் ப்ரோவோட ரிஃப்ளெக்ஸ் எப்படி இருக்கா போகிறது? ஐயோ ஹீலிங்ஸே வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் இல்லன்னு நினைக்கிறேனே. ஹீலிங்ஸ் தான் தேடிட்டு பாத்தீங்கன்னா எம்பிடிஎஸ் நமக்கு போடு. டிபிடிஎஸ்க்கும் கடப்பாரணிக்கு சண்டை. டீம் 2க்கும். டீம் 2வா? இங்க 3க்கும். கோலாரி. ஓ ஆமா இது நல்ல ஃபைட்டா இருக்குமே. டிபிடிஎஸ் गाइस. ஒரு ட்ரோல் ஒரு பக்கத்துல, ராட்ரிக் ஒரு பக்கத்துல. ராட்ரிகா ட்ரோலா ஆல்ரெடி வந்து பாத்தீனா மாஃபியா பாரு கண்ணை மூடிட்டு ஓடிட்டு இருக்கான்டா அவன் பின்னாடியே. ஐயோ எனிமி எங்க இருக்கா? அதுதான் என்ன ஃபாலோ பண்ணி இருப்பான் ட்ரோல். அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஹைப்பர் ஜான் டாஸ் கவர் கொடுப்பான்னு நினைக்கிறேன்.
ட்ரோல நாக் அவுட் வச்சிருக்காங்க. கையை வேற ஹைப்பர் லெஃப்ட்ல சேனுக்கு ஒரு நேடு போகுது. வான வேடிக்கை வந்து பார்த்தா ஐயோ முடிஞ்சு. மாட்டிட்டான். ஆண்ட்ரிக் மாஃபி மட்டும்தான், மாஃபி மட்டும்தான். ஏறா 3 பேர் இருக்காங்க உள்ளுக்குள்ள. கால் பண்ண போனோம். மாஃபியா வேற ஒரு கிட்னாப் பிளேயர் ஆச்சு. போடு. அடி ஒண்ணு. அழிச்சு விட பாக்குறான். ஐயோ ராடே கடைசில வந்துச்சு. இங்கதான் ரஸ்கார்ட் மட்டும் தான் இருக்காரு. ரஸ்கார்ட் மட்டும் தான் ரீகால் பண்ணனும். ஹைப்பர் சேனல்ல நாக்கா இருக்கு. ரீகால் பண்ண போவானா? ரீகால் பண்ண முடியுமா? தன்னுடைய நம்ம டீமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐயோ காரை பாத்துறாங்க. பாராசூட்ட காரை எடுக்க வந்து காலமாக போறாரா நம்மளுடைய ரஸ்கார்ட். ஸ்ரீச்சன் ஓபி வேற அதுட்டு சுத்திட்டு வந்துட்டு ஆமா கண்ணீரஞ்சலி போஸ்டுக்கு ரெடியா? சாவு ஆளு சொல்லி விட்டாச்சா? இல்ல கைஸ் சார் அவன் டீமை ரீகால் பண்ண போறான்னு நினைக்கிறேன் கைஸ். அதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வேலு பிடிஎஸ் என்ன பண்ணுது? ட்ரோல் இங்க தானே இருந்தா ஆளை காணும்டா. இப்படி தூக்கிட்டாங்க போலடா அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க. இல்ல ஸ்பாட்டா ராடு இங்க தான் இருக்கியா? இதான் நண்பா என்ன நண்பா எங்களை அடிக்கலாம்னு வந்திருக்கியா நண்பா? டிஃபெண்டிங் பண்ற எங்களை அடிக்கிறதுக்காக ஜூஸ் இது பண்ணோம். ரீகால் பண்ணோம். இவங்களும் கிரிட்டு அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. அங்கேயும் வந்துட்டு பங்கோஜி மெஜிஷியன் ரெண்டு பேருமே வந்துட்டு ரீகால் பண்ணோம். விபிடிஎஸ்க்கு பக்கத்துல ஃபைட். யானை ஃபைட். மறுபடியும் யானை ஈஸ்வா தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு அங்கு சுத்தி கொண்டிருக்கிறார். மறுபடியும் நாக் அவுட். பார்த்தவுடன் மண்டையில இறக்கப்படும் மாதிரி யானையை வச்சு வந்து பாத்தீங்கன்னா கச்சக்சா பண்ண பாத்துட்டு இருக்கோம். ப்ரோ நாக் ஆயிட்டாரு. ஹீல் பண்ண மாட்டேங்கிறான்ப்பா சுட்டி. ஐயோ அவ்வளவுதான். எப்படி காப்பாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் முடிஞ்சது. 7 கில் முடிச்சு விட்டாங்க போ. வேலு பிடிஎஸ் 7 கில். எம்பிடிஎஸ் எங்க இருக்காங்க? எம்பிடிஎஸ் பக்கத்துல 18 கில். எம்பிடிஎஸ் 18 கில் வச்சு வேலுன்னு வெளுத்துட்டு இருக்காங்க गाइस. 3 டீம் வெளிய போயிருக்குது. அதுல ஆனா நீங்க நல்லா சீனியர் பாட்ஸ் கார்டு வெளிய போயிருச்சு. இல்ல நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங்ல கில் எடுக்கறவங்க யாருமே வின் பண்ண மாட்டேன்றாங்க. ஸ்டார்டிங்ல அதிகமா கில் எடுத்துட்டு வராங்க. ஜேபிடிஎஸ் ஒரு வாட்டி அப்படிதான் பண்ணுச்சு. விபிடிஎஸ் ஒரு வாட்டி அப்படிதான் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இவங்க வேற யாரு அத கரெக்ட்டா யூஸ் பண்ணது யாருன்னா ஹெச்பிடிஎஸ் மட்டும் தான். ஹெச்பிடிஎஸ்ல 2 பேர் காலி. ஆமா மார்த்தினே சொல்லுங்க. ஐயோ பாவம். ஹெச்பிடிஎஸ்ல போய் ஜியூசியும் ஸ்கை ஜேபிடிஎஸ்லாம் வந்து பார்த்தா மனசு விட்டுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ரிவே பண்ணோம். ரீகால் பண்ணோம். அதுல கொடூர குழந்தைகள்லயும் 2 பேர் காலி. ஆமா கொடூர குழந்தைகள் டோரா வேற 1 HP ல ஓடிட்டு இருக்கான். தன்னதனியா பாவம் எகிரி குச்சிட்டு இருக்கான். ரீகால் பண்ண போயிட்டு இருக்கானா? ரீகால் பண்ண போயிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கத்துல டொட்டோ எல்லாரையுமே வந்து பார்த்தா ரீகால் பண்ணனும். சர்வேல பாத்துட்டானா இங்க சங்கு தான் டொட்டோக்கு. ஜஸ்ட் மிஸ் ஓடிட்டு இருக்காங்க. இப்போ எஸ்டிஆர் அணி என்னோட முன்னாள் நண்பனான சர்வேல வந்து பார்த்தா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அடி விடுது. ஒரு 4 பேர் யானை இல்ல. இவங்க சோலர் கொட்டி சொல்லி அடிக்குது அப்படின்ற மாதிரி 4 பேர் 4 மணில பாத்துட்டு அங்க பேர் கன்ஃபியூஸ் பண்றாங்க இவங்கள. ஒவ்வொருத்தரும் போயிட்டு யார் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. எம்எஸ் போய் புறக்க அடி விழுது. ஆமா அடி விழுது. இறங்கி விட்டாங்க. இறங்கி இருக்க கூடாது. யானை கச்சக்சா போடுவா. அங்க இருந்து ஸ்ப்ரே வருது. மட்டகை வேலைய பாக்குறாடா. மட்டகை எங்கயாவது வந்து போடு. 4 பேரை வந்து பார்த்தா அப்படியே பேக் அடிச்சு ஓட விட்டாங்க ப்ரோ. வெரியா 2 பேர் சேர்ந்து 4 பேரை பின்னோக்கி செல்ல வைத்தார்கள். ஓ நோ எஸ்ஆர் பிடிஎஸ் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அவங்க பழைய ஆளே வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டாரு. யஷ்னே ரீகால் தான் போவான்னு தெரியும். அதனால யானை போற திருப்பி யஷ்னே ரீகால் தான் வருது. இத யூஸ் பண்ணி ஆக்சுவலா டொட்டோ பக்கத்துல தான் யானை வந்துச்சு. இத யூஸ் பண்ணி டப்புன்னு திருப்பிட்டாங்க. டைவர்ட் பண்ணி விட்டாங்க. மதன் லைவ்ல இருந்தாரு. தீபேஷ் ப்ரோ வாங்க ஜில்லோவா இருக்கே கமெண்ட்ரி ஜில்லோவா இருக்கா? சாக்கோ ப்ரோ பக்கம் பாத்து பாத்துறானுங்க. துரத்திட்டு போறானுங்க. 4 பேர் யானையில செத்தா 4 பேர் ஒன்னா சாவலாம். இல்லனா ஒன்னா சேர்ந்து டின்னர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7 கிலோட ஆடிட்டு இருக்கு எஸ்ஆர்பிடிஎஸ். சாக்கோ பாத்துருச்சா? சாக்கோ கார் சவுண்ட் கேட்டிருக்கோம். பாத்துட்டாங்க. ஒரு ஸ்ப்ரே போடுவாங்க. ஸ்ப்ரே போடுறாங்க. 2 பேர் லிட் விழுது. தலைய 2 பேருக்கு லிட் விழுது. கிறிஸ்துக்கும் அடி விழுகுது. ஓ இறங்கிட்டாங்க. இறங்குனாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டானே. யானை கிட்ட இறங்கற அவ்வளவுதான். தப்பு பண்ணிட்டாங்களே. ஆட்டம் முடிஞ்சுச்சா? அவ்வளவுதான். இவங்க அடிச்சிட்டாங்க. வேலு பிடிஎஸ் என்ன பண்ணுது? வேலு பிடிஎஸ் ஃபைட் எடுக்கிறதுக்காக யாருக்கோ வட்டமிட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவதான் பாத்துறாங்க. இறங்கிட்டான். சாய் கிட்ட இருந்து ஒரு நீடு வருமா? நாளை லட்சு ட்ரையோஸ் டீம்ல ஒரே சர்வேல் இருக்காரு. எம்எஸ்ஓபி ப்ரோ சர்வேல். ஆமா எம்பிடிஎஸ்ல ஆமா சர்வேல மட்டும் தான் தூக்கி ஆகணும். ஓ இவங்க போய் தூக்கிட்டாங்க பாரு. டிஃபெண்டிங் அணி மேல போயிடுச்சு அழகா.
அவ்வளவுதான் அவங்க கிளம்பிட்டாங்க. வரட்டா ஆமா அப்படின்ட்டு. டிஃபெண்டிங் அணி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல மேல போயிட்டு கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. சர்வேல் மட்டும் தான் இருக்கும். சர்வேல் சிம்பா ரீகால் வந்து பண்ணி கொஞ்சம் அவனும் தூக்கிட்டோம். சர்வேல் சிம்பா தூக்கிட்டோம். எப்பவும் போல தனக்கு தானே வந்துட்டு நான் மட்டும்தான் அப்படின்ட்டு ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவன் இவன உயிரை கொடுத்து. பாவம்டா இவன் என்னதான் ஸ்குவாடா வந்தாலும் சோலோ வர்சஸ் ஸ்குவாடா தான் ஆடிட்டு இருக்கான் சிம்பா. சிம்பா டீம்ல ரேண்டம் பிளேயர்ஸ் தானே ப்ரோ இந்த டீம் வந்தது. ரேண்டம் பிளேஸ்ல ட்ரையூட்ஸ் அணி எல்லாருமே வந்துட்டாங்களா என்ன? இங்க பாரு டொட்டோ கிட்ட போயிட்டு டொட்டோ பாத்தாருங்க இல்ல டொட்டோ இல்ல லக்ஸ் போட்டாருங்க மட்டும் குட்டி தான். ட்ரையோட்ஸ் மித்த ரெண்டு பேரும் ரேண்டம் தான். Random டொட்டோ தான். மேட்ச மாத்த முடியும். எத்தனை மேட்ச் இருக்கு ப்ரோ? இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு ப்ரோ. இன்னைக்கு 6 மேட்சோட முடிச்சிருவோம். எப்படியும் 1 மணி ஆயிடும். டொட்டோ கடி விழுது. டொட்டோ கடி உள்ளுக்குள்ள ஆள் விழுது. இருக்கான். அப்படி டொட்டோ இல்லனா கடி விழுந்துட்டு எத்தனை இருக்குது. மேட்ச்னு சொல்லிட்டு தெரியல பாப்போம். 7 மேட்ச் நடத்த முடியுதா நரேனனியா? அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல மாஸ்டர். இது ட்ரையூட்ஸ் அணி. போஸ்ட் டொட்டோ என்ன பண்ண போறான்? நானியா வேற இருக்காரு. சி நானியா ஒரு பக்கத்துல வேற அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான் நானியா. நானியா இவங்க எப்பவுமே ஜோனுக்கு போனவங்க. கடைசியா ஓ இல்ல, ரீகால் பண்ணி அவன இவன். ரீகால் பண்ணி அவன டொட்டோ. அவ்வளவுதான் டோராம காலி. ஜேபிடிஎஸ் மறுபடியும் வெளியேற போகிறதா? டொட்டோ அவசரப்படுற மாதிரி 1v4 எல்லாம் பண்ண வேலைக்கு ஆகாமா? 1 2 ரெண்டு முடிச்சிட்டாங்க. டொட்டோ மறுபடியும் பாராயணே இங்க பாரு யார் போயிட்டு வேல் வீடியோஸ் எடுத்தது. வேல் வீடியோஸ் வந்து பார்த்தா எஸ்ஆர்பிடிஎஸ் முடிக்கிறாங்க. SRBTS கிஸ்ஸா. யானை வெர்சஸ் யானை. எங்களையா அடிக்கிறீங்க நீ அப்படின்ற மாதிரி போடு டோனி நாக்கு மெயின் கைய வந்து பாத்தீங்கன்னா டோனியை தூக்கிட்டாங்க. Captain கரெக்ட்டா நாக்கு. மேலே பாக்குது. கேப்ஷன் நாக்கு. சிட்டி ப்ரோ சிட்டி அங்க வந்து பேர் ஒருத்தன் எவனோ வாண்டடா சுட்டு மாட்டிருக்கான். கேப்ஷன் அழுத்த பாக்குறாரு. அவ்வளவுதான் அவர்கள் தவறி இழைத்தார்கள். சாய் ப்ரோ 5 மேட்ச் தானே டோட்டலா இருக்கு. 5 மேட்ச் தானா டோட்டலா சொன்னாரா ஜீனி அண்ணா? எத்தனை மேட்ச்னு சொன்னாரு? கமான் கைஸ் அப்படியே பாத்துட்டு இருக்கவங்களா மறக்காம ஒரு லைக்க மட்டும் போட்டு பாருங்க கைஸ். லெட்ஸ் கோ ஃபார் 2k லைக்ஸ் கைஸ். அப்படியே கிரிட்டு ஒரு லைக்க மட்டும் போடு. ஓ எஸ்ஆர் மாட்டி கொண்டாரா? எஸ்ஆர் லெட் விழுந்திருக்கு. அவ்வளவுதான் 2 பேர் வந்துட்டாங்க. 4 பேர் வந்தாங்கன்னா இந்த வேர் ஹவுஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிஸ்ஸா மாட்டிக்கிட்டான். கிஸ்ஸா தனியா மாட்டிக்கிட்டான். ஐயோ ரெண்டு பேரு இங்க வெறியான ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. ஆளுக்கு ரெண்டு. எஸ்டிஆரோட மைண்ட் வாய்ஸ் இப்ப என்னவா இருக்கும்? சுத்து போடு. அட பாவீங்களா உங்களை நம்பி யானை ஃபைட் வந்ததுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டீங்க. அவ்வளவுதான் ஐயோ எஸ்டிஆர் தான் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸாவை சுத்தி வச்சாரு. எஸ்ஆர் மீடியாஸ் வெளியே சென்றது கைஸ். நாங்களே அமைதியா போறோம். நீங்க ஆனா வேலு பிடிஎஸ் பாரு. வேலு பிடிஎஸ் 12 கில். இந்த வாட்டி ஈஸ்வா அக்கவுண்ட் ஓபன் பண்ணாம இருக்கா இன்னும்? MPTS தான் இப்ப வந்து லீட்ல இருக்குது. ஆமா பக்கத்துலயே எனிமி இருக்கான். பக்கத்துலயே தான் இருக்கான். ஆமா MPTS பக்கத்துலயே வந்து பார்த்தா எனிமி போயிட்டு இருக்காங்க. MPTS ஜோன் அவுட்ல தான் இன்னும் சர்வே பண்ணிட்டு இருக்கு. ஜோனுக்குள்ள போணும். இந்த வாட்டி 7 ல ஜோன் வந்துருக்கான். இவங்க அணிதான்ப்பா. 16 அணிதான். எப்பனாலும் எது வேணாலும் மாத்துவேன்னு சொன்னார். அப்போ நம்ம இன்னைக்கு 6 மேட்சோட முடிச்சிடலாம். 7 மேட்ச்னா நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ச் நடத்திக்கலாம். அப்படி இல்லனா இன்னைக்கு 6 மேட்ச் நடத்திட்டு 5 மேட்ச்னாருனா நாளைக்கு வந்து பார்த்தா ஒரு மேட்ச் கம்மியா நடத்திக்கலாம். அவ்வளவுதான். எப்படி நம்ம பிளான். ஏமையா ப்ரோ லவ் யூ ப்ரோ ஆண்டனி சேவியர் ப்ரோ. லவ் யூ ப்ரோ. ஓகே ஒரு பக்கத்துல இருந்து அதிக கில் வச்சிருக்க MPTS முன்னேறிட்டு இருக்காங்க. 5k யார் வின் பண்ணா? Black அக்கா டோனி Black அக்கா. டோனி இஸ் லைஃப் SRBTS காட்டலாம்னு சொல்லிட்டு தான் எனக்கும் ஆசை. ஆனா இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அகால மரணம் அடைந்தார்கள் அந்த டீமே. இல்லனா அந்த பிளேயரை உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஓகேங்களா? டோனி தான் அக்கா வின் பண்ணா. அப்போடே BBTS மறுபடியும் ஃபைட் எடுப்பாங்க. யாரை எடுத்து வல வந்து கொண்டிருக்காங்க. பார்த்தார்களா ஒரு நாக் அவுட்டா? ஜஸ்ட் மிஸ். ஆனா நாக் அவுட் ஆனது யாரும் பாத்தீங்கன்னா BBTS தான் நாக் அவுட். 1 2 ஐயோ 2 நாக் ஈசோகாலி. கிஸ்ஸா நாக்கு. சுட்டி வந்தா கிஸ்ஸா நாக் அவுட் ஆவது பெரிய விஷயம். இங்க போய் சுட்டி 6ல வந்து 1 HP முடிச்சு விட்டாங்களா? இப்போ பாத்தீங்களா ஆம்பல அப்படின மாதிரி வந்தான் சுட்டி. ஜஸ்ட் மிஸ். ஐயோ பொட்டி போட்டு பாக்க சுட்டியே. சரி இந்த TBTS னு ஒன்னு இருந்துச்சு. என்னாச்சு? என்னதான் ஆச்சு அந்த TBTS வெளிய போச்சா என்ன? TBTS வெளிய என்ன TBTS கண்ணிலே பட மாட்டேங்குது. வெரி Black அக்கா நம்மள தான் கவனிக்க மாட்டேன்றாங்க. Black அக்கா கிரிட்டு ஏதாவது கவனிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். Black அக்கா விளையாடுறவங்களுக்குலாம் 5000 10000 தூக்கி இந்தா வெச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஜமான் படத்துல வர ரஜினி மாதிரி பண்றீங்க. எஜமான் படம் இல்ல, அது என்ன படம்? அது முத்து படத்துல வர முத்து மாதிரி எல்லாத்தையும் கைட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. சாயோபி 4 கில் 16 கில். இந்த வாட்டி 2 டீம் ஓஜிபிடிஸ் பம்புலுக்குறது. ஐயோ MPTS
எம்பிடிஎஸ் ஒரு ஸ்ப்ரே போகுது சாய் கிட்ட இருந்து 4x ஜாட் ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்டு கிளம்பி கொண்டு இருக்கிறார். என்ன அடிப்பாங்களா மாட்டாங்களா போறாங்களா? எம்எஸ்ஓபி ஓ முன்னாடி வேற வந்து பாத்தீங்கன்னா ட்ரையோட்சனி வேற இருக்கு. ஓ ட்ரையோட்சனி ஏதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முண்டிக்கிறதுக்காக பிளான் நினைக்கிறேன். ஓகே வந்துட்டாங்க குடித்து விட்டார்கள். போறாங்க இங்க அவ்வளவுதான். ட்ரையோட்சனியை தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முடிச்சு விட போறாங்க நினைக்கிறாங்க. பாரு யானை ஈஸ்வா தன்னுடைய யானை பலத்தை மீண்டும் நிரூபித்துக் கொண்டு இருக்கிறார். உட்கார்ந்து மரத்தடியில் ஆய் போய் கொண்டு இருக்கும் மாவலரிஸ்டாவை வந்து பாத்தீங்கன்னா பட்டி போட்டார்கள். ஓகே அருமை அவ்வளவுதான். அடுத்த 2 கில் அவ்வளவுதான் முடிஞ்சு. யானை எடுத்து கையில பிடிக்க முடியாது போல. கோடாரி மிடில் ஆஃப் தி ஜோனை புடிக்குறாங்க கரெக்ட்டா. அப்படியா? கோடாரி 18 கில் இந்த டீம் 18 கில் 19வது கில்லுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓ ஈஸ்வா இறங்கிட்டான். ஈஸ்வா இறங்கி விட்டான். ஈஸ்வா கிறுக்கா முருகான்னு ஓடிட்டு ஜூஸ் யானை திருட முயற்சிச்சது. என்ன மாலையிலே பத்திக்கிட்டே அடிக்கிறான். நெருப்பு பத்திக்கிச்சு வாரத்தில் உட்கார்ந்து மண்டமலே கொட்டுன்னு கொட்டுறாங்க. ஜூஸ் செத்த பாத்தீங்களா? இப்ப ஜூஸ் செத்தானா பாக்கலையே. யானை திருடுறேன்னு போய் 4 பேர் இருக்காங்க. ஐயோ இந்த மேட்ச் பிபிடிஎஸ் ஓட மேட்சா? விபிடிஎஸ் இல்ல எம்பிடிஎஸ் எம்பிடிஎஸ் ஃபைட். எம்பிடிஎஸ் ஃபைட் 2 நாள் போட்டு. ஐயோ சாக்கோ அடித்து விட்டாங்க. சாக்கோ ஆழமரம் அடைந்தார். ஐயோ அவங்க டீம்ல மட்டகையை தூக்கிட்டாங்களே. எம்எஸ்ஓபி ப்ரோ ஐயோ தூரத்துல தவறு. ஐயோ ஒரு அடி மண்டை மேல பட்டாலுமே முடிஞ்சு. எம்பிடிஎஸ் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? வேலு பிடிஎஸ் தான் गाइस 19 கில் அடிச்சு லீட் பண்ணிட்டு இருக்கு. எம்பிடிஎஸ் மறுபடியும் ஹையஸ்ட் கில் வச்சிட்டு மறுபடியும் ஒரு டவுன் ஃபால் ஆக போறாங்க. மறுபடியும் எம்எஸ்ஓபி நாக் அவுட். ஆனா பிரியாணி நேடு போட்டுட்டு சரியான நேடுல திரும்பவும் வந்து பார்த்தா தூக்க பாத்துட்டு இருக்கான். அவன் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சோலோ வைட்டி முன்னாடி ஏறிட்டு இருக்கானா. கோட்டோட சேவா இருக்குமா? நேடு போடுவாங்களா? இவ்வளவு அமிலித்துமிலி போயிட்டு இருக்கு. சர்வேல என்ன தனியா மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கானா? இல்ல கைஸ் ஒரு பக்கம் மாத்தி போட்டுட்டு இருக்காங்க. நாக் கொடுத்துற கூடாது கோட். ஐயோ கோட் மறுபடியும் நாக்கா? ஆமா கோட் நாக். இப்ப என்ன இவங்க நாக் அவுட் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. யானை எடுத்துட்டு வந்தாங்கடா. இத யூஸ் பண்ணி பிபிடிஎஸ் பின்னாடி பிபிடிஎஸ் வந்துருச்சு. யானை எடுத்துட்டு வந்தாங்கடா அப்படின்றதுக்குள்ள யானை எடுத்து வந்துட்டோம் ப்ரோ அப்படின்றாங்க. அவ்வளவுதான் போடு 1 HP. நம்ம சோபி ப்ரோ 1 HP. ஐரிச் வேற அடிக்க முடியாது. யானை அடிக்கிறது கஷ்டம். ஐயோ இங்க அடிச்சாங்கடா கிட்டத்தட்ட 4-5 கில். ஐயோ 2 பேரும் 1 HP. சாய் தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேலைய பார்த்தாவணும். சாய் நேடு போட்டுட்டு இருக்கான். இது கிடையாது. சுட்டி நேரா 20 கில். கச்சச்சா பிடிக்கப்பட்டது. 22 கில். ஓ சுட்டி பாருங்க. ஐயோ போடு. ஐயோ 1v3 ப்ரோ 25 கிலோ வந்துட்டாங்க ப்ரோ. வேலை பிடிஎஸ் சுட்டியோட 1v3 மட்டும் தான். ஐயோ சுட்டியோட 1v3 கார கொட்டு வந்து குத்தி கோஸ் ப்ரோ 10 கில் இந்த வாட்டி. சுட்டி 6 கில். சாய் 7 ஈஸ்வா 2. ஒருவேளை வேலை பிடிஎஸ் கடைசி நேரத்துல ஏதாவது கரெக்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. சின்னர எக்ஸ்பீரியன்ஸ் வேற ரொம்ப அதிகமான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோன் எச்சி வேற செய்யணும். கடப்பாரா நீங்க பாரு. கடப்பாரா மறுபடியும் சாட்ல வேலை பறக்க போதா? கடப்பாரா இப்ப அவங்கள அடிச்சே ஆகணும். இல்லன்னா டிஃபீட் செஞ்சிரும். ஐயோ ஆனா வேலு பிடிஎஸ் கடைசி வரை வந்துட்டா அவங்கள வந்துட்டு தடுக்கிறது கஷ்டம். எம்பிடிஎஸ் இப்பவே சண்டை இழுத்தானோம். கிருட்டுன்னு கடவாராணி வேற யார் வீடியோ ஃபைட் எடுக்க கூடாது. அடிச்சு முடிச்சு விட்டா அவங்கள தான் முடிச்சு விடணும். ஏன்னா டிஃபெண்ட் பண்ணலனா கண்டிப்பா லீட் வச்சிருவோம். பிபிடிஎஸ் லீட் வெரியான லீட் பேரு 30 கில் 35 கில். நான் சொல்றேன் சாலிடா 40 கில் வரும். விட தெரியலையே பாத்துட்டாங்க. இன்னும் 15 கில் எடுத்தாங்கன்னா ரெக்கார்டு செட் பண்ண போறாங்களா வேலு பிடிஎஸ்? எஸ்ஓஜிபிடிஸ் பாத்துட்டாங்க. இப்போ என்ன நடக்குது? பொறுமையா இருக்காங்க. ராடனி மேல வந்து முடிச்சு விடணும். ராட் தி ஹேக்கர் லைவா. பாப்பா ராட்ரிக் என்ன பண்ண போறா இந்த மேட்ச்? தக்க வைப்பானா இல்ல கையை விட்டு நழுவ வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அவங்க டீமோட ஒரு மெயின் பிளேயர் ஜூஸ் ஓஜி வேற இல்ல. ஐயோ ஆமா ஜூஸ் வேற இல்ல. நேட புடிச்சிட்டே போவானே பாவம். அவனை கர்நாடகா நேட குத்தி திரும்ப கூட்டு வாங்கடா அப்படி நம்ம ரீகால் பிடிக்குது. ஐரிஜ பிடிக்குது வேலை பிடிஎஸ். வேலை பிடிஎஸ் ஐரிஜ பிடிக்கிறது. உங்க டிராஃபி பெரிய டிராஃபினா அதுக்கு நாங்க தானா அப்படின்றாங்களா?
பெரிய டிராஃபினாலே அது இல்ல வேலு இல்ல பிடிஎஸ் பக்கம் தான் சுட்டி போய் ஜோன் பிளாக் சேருமா பண்றான் சுட்டி ஜோன் பிளாக் நீங்க வெற்றிவேல் மேல வந்தா வீரவேல் தெரியலையே ஜோன் பிளாக் வேலுக்கு பண்றாங்க ராண்ட்ரிக்க ஜோன் பிளாக் பண்றாங்க பாத்துட்டாங்களா ஆமா ஹை ரிச் வேற அப்பா ப்ரோ பெரிய அட்வான்டேஜ் ப்ரோ அவங்க கிட்ட வண்டி கார் எதுவுமே இல்ல சாய் ஒரு பக்கத்துல ஒரு திருசில வேகம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் திருசில வேகத்தை போட்டு தூக்குறாங்களா ஈஷா கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே வருது ஓய் தப்பு இவன் ஈஷா தனியா ஒரு இடத்துல ஃபைட் எடுத்துட்டு இருக்கான் வேற டீம் கூட ஃபைட் எடுத்துட்டு இருக்கான் ஈஷா தனியா வேற டீம் கூட ஃபைட் எடுத்துட்டு இருக்கான் ஜார்டன் மட்டும்தான் இன்னும் ஜார்டன் மட்டும் தான் ஜார்டனை தூக்கிடுவானா சுட்டி நான் அவ்வளவுதான் சுட்டி போட்டான் பொட்டி அப்படின்ற மாதிரி 28 கில் 100% sure. லீட இந்த வச்சிட்டாங்க match ப்ரோ வேலு அன்னைக்கு தான் லீட வச்சிட்டாங்க 6 மேட்ச் தான் ப்ரோ வேலு அன்னைக்கு தான் இந்த மேட்ச் ரணகாலத்தின் கிளுகிளுப்பு ஆரம்பிச்சு கைஸ் பொறுமையா வந்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு டின்னர் மட்டும் போட்டாலுமே போதும் ஆனாலுமே இன்னும் 16 கில் இருக்கு சோன் எடுத்துட்டாங்க 16 கில் 12 கில் 40 கில்ல முடிக்க போறாங்களா 40 கில் எடுப்பாங்களா இல்ல போதுமேன்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு லீட் வச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல ஆட போறாங்களா இங்க ஒரு பெண்கள் நீ பாத்தியா இந்த இடத்துக்கு ஒரு ராக்கெட் விடுறாங்க சிரட்டுன்னு குயிச் அப்படின்னு ஃப்ளார் நானியா இந்த நானியா மட்டும் ஒரு கில் இருக்கு பாருங்க நானியா ஸ்பாயிலரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பின்னாடி இருந்து டப்புன்னு பின்னாடி இருந்து யாராவது அடிச்சு விட்டானா கேண்டிஸ் லைஃப் பிளடி டீம் ஒரு பக்கத்துல ஜோனுக்கு வந்துட்டு இருக்காங்க பிளடி டீம் ஒரு பக்கத்தில் நானியா ஓபன்ல 14 கில் நானியா இங்க பாரு எஸ்ஓஜி பிடிஎஸ் இஷானோட வழி நடத்தின்படி ஆடிட்டு இருக்காங்க இஷான் பெரிய ட்விஸ்ட் வைப்பானா வேலு பிடிஎஸ்க்கு என்ன கைஸ் நடக்க போகுது யார் கைஸ் மீண்டும் வேலு பறக்க போதா வேலுக்கு வாய்ப்பா அருமையான ஒரு சான்ஸ் ஆல்ரெடி 10 கில் கோஸ் ப்ரோ சுட்டி வந்த பிறகு அந்த டீமுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது வருதா ஈஸியா பிளட்டி டீம்ல ஒரு நாக் வச்சிருக்காரு மிக பெரிய வந்து பார்த்தா கேம் சேஞ்சர்ஸ் கொண்டு வராங்களா என்ன பண்றாரு பீஸ்ட் அழுத்த பாக்குறாங்க முன்னாடி ஃபைட் போயிட்டு இருக்காங்க கில் வேட்டை இன்னும் அடங்கல கில் வேணும் எக்ஸ்ட்ரா கில் வேணும் அப்படினு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க சுட்டி சூப்பர் கில் பக்கத்துல ஏறிட்டாரு ஏறிட்டாங்க ஃபைட் வந்துட்டு இருக்கு ஃபைட்ட பாத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்மோக் இருக்கு சுட்டி பாத்துட்டான் சுட்டி போறானா சுட்டியா சிட்டியா அப்படியே பார்த்தா சிட்டியை பொட்டி போறானா இஷான் அவதான் காலி 2 கில் இப்ப அங்க பாத்துட்டான் சாய் அங்க பட்டாப்ல ஒரு கில் தான் ப்ரோ வந்துச்சு ஒரு கில்ல ஜேபி டீம் ஆட்டிய போட்டுருச்சு ஜேபி டீம் பாத்துட்டாங்க ஜோன் நடக்குறான் கோஸ் ப்ரோ பாட்டாரு சாய் ப்ரோ பாட்டாப்ல சாய் வதபதா காருக்குள்ள இருக்கா என்ன ப்ரோ டின்னர் வேலு பிடிஎஸ் பக்கமா அதுக்கு டிஃபால்ட் பண்றதுக்கு வேற டிஃபெண்டிங் அணி வேற இல்ல பிம்பிளிகா பிலாபி அப்படின்ற மாதிரி போயிடுச்சு ரொம்ப நேரமா சுட்டி நானியாவை போட்டு அங்க ஸ்ப்ரே போட்டுக்கிட்டு நானியாவை போட்டு தூக்க போறாங்க நானியாவை போட்டு தள்ளி போயிட்டே இருப்பாங்க அப்படிப்பா ஐயோ முடிஞ்சு ஜோன் வேற ஃபுல்லா வந்துருச்சு டக்கு ஐயோ டீம் 15 ஜோன் போனோம் 15 பேர் இந்த நானியா தான் கடைசி நேரத்துல வேலைய காட்டிட போறேன்னு நினைக்கிறேன் ஆமா பிளட்டி டீம் ஓபன்ல ஏறறாங்க பொறுமையா ஆடிட்டு இருக்காங்க இந்த சைடு மட்டன் ப்ரோ அமைதியா நிக்கறாங்க அமைதியா அப்படியே பொறுமையா ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ப்ரோ சும்மா ஏதாவது ஒளறிட்டு இருக்காதீங்க ப்ரோ எப்பவுமே போடுறது தான் ப்ரோ போட்டது உடனே வந்து பாத்தீங்கன்னா போட்டுருவீங்க எப்பவுமே இருக்குது தான் ப்ரோ இருக்கு லைவ்லயே இருக்கு ப்ரோ போய் செக் பண்ணிக்கோங்க ப்ரோ ஜோன் வந்துட்டு தான் ப்ரோ இருக்கு கிர்கா முர்கான்னு சொல்லிட்டு டேய் சும்மா ஏதாவது ஒரு பேசணும்ன்றதுக்காக பேசிட்டு இருக்காதீங்க ஓகேவா 3 பிளட்டி டீம் அடிக்கறாங்க பிளட்டி தூக்குறாங்க பிளட்டி ஜஸ்ட் பிளட்டிக்கு தான் பிளட்டி ஃபோக்கஸ் போடு இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 கில் கமான் டிராப் வேற விழுந்திருக்குது இந்த அசெட்ஸ் வச்சுக்க ஐயோ ஆனா மத்த எல்லா அடியிலயும் வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க வெறியா ஆமா 4v4 நானியா மட்டும் பின்னாடி வந்து ஜம்முன்னு உட்கார்ந்திருக்கு பிளட்டி ஏறறாங்க பிளட்டி முன்னாடி அப்படியே வராங்க ஸ்மோக் போட்டு ப்ரோ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணது எப்போ ஓகேவா மேட்ச் முடியறது எப்போ தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க ப்ரோ பார்த்துட்டு பேசுங்க ப்ரோ உங்களுக்கு ஃபேவரட்டான டீம் வந்துருச்சு வரல அப்படின்றதுக்காகலாம் பேசக்கூடாது ஜோன் எப்பயும் போல தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுவும் உங்கள் கண்ணு முன்னாடி தான் கிரியேட் பண்ணி இது பண்ணுது ஜோன் ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டு இருக்கு ஏய் எங்க பாரு நானியா பாரு ஃபுட் ஸ்டெப் கொடுக்கல நானியா கொஞ்சமா நவுத்தி டேய் ஐயோ கில்லா ஜோன்லயே செத்து போயிட்டான்டா அவன்
மார்க் பண்ணி 4 பேர். ஓ ப்ராப்பர் 4v4 ஆ மூணு டீம்லயும் நானே ப்ராப்பர் ஒருத்தன் 4v4 ஆ. எங்க பாரு நானே ஒருத்தன் 4v4v4. என்ன 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 நடக்க போகுது? நானே செத்து போச்சு. சிராஜ் தான். ஐயோ அப்படியா? 30 கில். என்ன ப்ரோ வேலு பிடிஎஸ் வேலு மறுபடியும் ஸ்ரீஜன். மாயங்க போகிறதா? ஸ்ரீஜன் ஸ்ரீஜனை பாத்துட்டாங்களா? ஸ்ரீஜன் வந்து பிளடி டீம் பாத்துட்டாங்க. நேடு போட்டுட்டு இருக்காங்க. பிளடில ஒரு நாக். நானியா ஜோன் வர்றது கூட ஐயோ, தெரியல. வெறியான நேடு ஒயிட் MVP. சுட்டி தூக்கணும். பொறுமை போடு, பொறுமை அடுத்த வந்துடுறா. நேடு. பிளடி டீம் bloody ஏறுறா. கோஸ்ட் ஆமா. ப்ரோக்கு. பிளடி ப்ரோ பிளடி டீம் ட்விஸ்ட் வைக்க போதா? பிளடி டீமோட ட்விஸ்டா இருக்க போதா? ஓ சாய் நாக் அவுட். போடு. ஓ போடு. ஐயோ, கோஸ்ட் சுட்டி, ப்ரோ சுட்டி, வெறியா இருக்கு. ஐயோ, வெறியான கவரேஜ். சுட்டி ஈலே பண்ணல ப்ரோ. இப்படி எந்திரிச்சு யாரா சுட்டி லிட்டரலி சேஞ்சிங் தி யார் கேம். பண்ணியா? ஐயோ, 33 அவ்வளவுதான் ப்ரோ முடிச்சு. ஓடுறவனா நீ இது? 33 கில் சொல்றதுக்கு வேலு bro. பிடிஎஸ் மறுபடியும் வேலு அவ்வளவுதான். அவங்க பிடிஎஸ். இருக்கு ரெண்டே பேர் தான். நான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஐயோ, என்ன டிஃபிட் இது? ப்ராப்பர் 4v4 அடிச்சாரு பாருங்க. கோஸ்ட் ஆ, புச்சுக்குன்னு போடு. ரெடியா இருக்கியா guys? வேலு பாத்து. வேலு வேலு 100% வேலு guys. வேலு மறுபடியும் தன்னுடைய 100% கம்பேக் கொடுத்து ஐயோ, சுத்தி கொண்டு தப்பாண்டா. ஐயோ, தூக்கிட்டாங்க, இங்க ஒரு நாக தூக்கிட்டாங்க. நாக ஓப்பன்டா பண்ற வெறியான கவர். வெறியான கவர். ரெண்டு பேர் நாக்குல தான் இருக்காங்க. தூக்கிட்டாங்களா? தூக்கிட்டாங்க ஒரு 3v. அவங்க மூணு பேரும் ஆயிருச்சு வேற. ஆனா சுத்திய தூக்கல. மாட்டாங்களா? அந்த சுத்திய தூக்காம ஆடுறாங்க. பரவாயில்ல. அவ்வளவுதான் யூசுவா மட்டன் காலி. இன்னும் மூணே பேர் தான் அந்த டீம்ல. மூணே பேர் தான் இருக்காங்க. Ghost சுட்டிய bro. தூக்கி ஆவணுமா? வாஸ் ப்ரோ வந்துட்டாரு. ஓகே, கோஸ்ட் ப்ரோ எல்லா ஜோனுகளும் வந்துட்டாங்க. போடு 34 37 சேம் அதே மாதிரி 37 ஓட கேம் முடிக்க போறாங்களா? ஈஸ்பா ஆயிருச்சு. 37 ஓட ஹை கில்ல செட் பண்ண போறாங்க வேலு பிடிஎஸ். ஈஸ்பா மறுபடியும் ஏறி வேலு பிடிக்க BTS. போறாங்க. Come on, ஈஸ்பா. இது ட்ரோன் வியூ பாரு, செமையா இருக்கு. அவ்வளவுதான் ட்ரோன் வியூல வேணாம். ஈசா ஏறுறான். தன்னந்தனியா ஏறிட்டு இருக்கா ஈசா. லைட் பக்கத்துல மூணு. குத்த வச்சு உட்கார்ந்திருக்கோம். நீ வெளியே வர முடியல மாங்கால. அவ்வளவுதான் போடு. ஓ அடிக்கிறா. ஓ சாய் நாக்கு. வெறியான கவர். அவ்வளவுதான் முடிஞ்சது. இன்னும் ஒரே ஒருத்த மட்டும் தான். முடிஞ்சிச்சு. வெறியாக டிஃபீட் செய்யப்பட்டது guys. 23 30. சீரியஸ்லி ப்ரோ. MVP of the match வேலு கைஸ். 13 வேலு பிடிஎஸ். வேலு பிடிஎஸ் 37 கில் ப்ரோ. 37 கில்லோட அசால்ட்டா ஃபர்ஸ்ட் டிஃபெண்ட் டேலயே பண்ணுவாங்க வந்து guys. பாத்தீங்கன்னா லீட வைக்கிறாங்க. 37 வெறியான லீடு.